வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வழமையாக வெற்றி பெறும் பாரம்பரிய வெள்ளைவேட்டி அரசியல்வாதிகளை புறக்கணித்துவிட்டு மக்கள் வெற்றி பெற செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் வெற்றியும் திடீர் பிரபல்யமும் பழைய அரசியல்வாதிகளையும் ஊழல்வாதிகளையும் மிரள வைத்துள்ளது. இதே போக்கில் போனால் தமது அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாக போய்விடும் என்பதை வெள்ளைவேட்டி அரசியல்வாதிகள் திகிலுடன் புரிந்து கொண்டு விட்டார்கள். எமது தமிழ் வெள்ளைவேட்டி அரசியல்வாதிகள் இதுவரை தமிழ் மக்களுக்கு எதையும் செய்துவிடவில்லை என்றாலும் அவர்கள் எதையும் சாதிக்கவில்லை என்று கூற முடியாது. அவர்கள் முக்கிய சாதனையாக பல தமிழ் ஊடகங்களை வளைத்து போட்டுள்ளார்கள். அவற்றில் தமது சார்பு செய்திகள் வருமாறு ஏற்பாடு செய்துள்ளதுடன் தமது அரசியல் எதிரிகளை எதிர்ப்பதற்கும் அந்த ஊடகங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். திடீரென அரசியலுக்குள் புகுந்து குறுகிய அறிமுகத்துடன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் வெற்றியும் திடீர் பிரபல்யமும் எமது தமிழ் வெள்ளைவேட்டி அரசியல்வாதிகளை நிம்மதியாக தூங்க விடுமா? அதனால் தமது ஏவலால் ஊடகங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பற்றிய எதிர்மறையான செய்திகளை தொடர்ந்து வெளியிடுகிறார்கள். இங்கு முக்கிய ரகசியம் ஒன்று உள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் அரசியலில் குதிக்க தமிழ் ஊடக உரிமையாளர் ஒருவர் திட்டமிட்டிருந்தார். தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதி என்று கூறிக்கொண்டிருந்த ஒரு கூட்டணியை உடைத்து அதில் பிரதான கட்சியான ஒன்று தனித்து போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த கட்சியில்தான் ஊடக உரிமையாளர் போட்டியிட திட்டமிட்டிருந்தார். அதற்கான வேலை திட்டங்களையும் அவர் செய்து அதற்கு பெருந்தொகை பணத்தையும் செலவிட்டிருந்தார். அவரது ஊடகங்களும் அதற்கான மேடை அமைத்து கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் திடீரென வைத்தியர் அர்ஜுனா காட்சிக்கு வந்ததும் அதனால் பாரம்பரிய அரசியல்வாதிகளே கலங்கியதும் அந்த ஊடக உரிமையாளரை மிரள வைத்தது. அதனால் அவர் தேர்தலில் போட்டியிடாமல் ஓரங்கட்டிவிட்டார். அதனால் அந்த ஊடக உரிமையாளர் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிரான கருத்துக்களை தமது ஊடகம் மூலம் பரப்புகிறார். காரணம், வைத்தியர் அர்ஜுனா அரசியலில் இருந்து வெளியேறினால்தான் இவர் உள்ளே வர முடியும். அர்ஜுனா வெளியேறாவிட்டால் இவர் மோசமாக தோற்று போவார். அது மிகப்பெரிய கௌரவ குறைச்சல் ஆகிவிடும். அந்த காணொலியை பார்க்கும் போது பலருக்கு நாம் யாரை பற்றி குறிப்பிடுகிறோம் என்று தெரிந்திருக்கும். இது போன்ற அரசியல் எதிரிகளை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே வைத்தியர் அர்ஜுனா அரசு சேவையில் ஒரு மருத்துவராக இருந்தபடி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் மனு தாக்கல் செய்ததால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகும் தகுதியை இழக்கிறார் என்றும் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் நடந்த முறைகேடுகளை எதிர்த்து குரல் கொடுத்ததால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்பாளர் மனு தாக்கல் செய்ததற்கு முன்பே தாம் பணி நீக்கம் செய்யப்பட்டதை இப்போது உறுதிப்படுத்தியுள்ளார் வைத்தியர் அர்ஜுனா. இது தொடர்பான ஆவணங்களும் தம்மிடம் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 9ஆம் மாதம் 26ஆம் தேதி நான் சிறைக்கு உள்ளுக்குள்ள போனான். 10ஆம் மாதம் 9ஆம் தேதி நான் சிறைக்கு வெளியால வந்தேன். 9ஆம் மாதம் 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது சேவைகள் ஆணைக்குழு தன்னுடைய கைப்பட என்னுடைய வைத்தியசாலை டிரெக்டருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. உங்களை 9ஆம் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து வேலையை விட்டு நீக்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் வேலையை விட்டு நீக்கப்பட்ட ஒருவன் திருப்பி போய் கடிதம் கொடுக்கணுமா நான் வேலையை விட்டு நீங்குகிறேன் என்று? அவர்களே இப்ப நான் உங்களுக்கு வேலைக்கு தரேன், நான் உங்களுக்கு லெட்டர் அடிக்கிறேன், யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட் என்று. அது பிறகு நான் போய் கொடுக்கணுமா? முதலாவது 10ஆம் மாதம் 9ஆம் தேதி என்னுடைய பேராதனை வைத்தியசாலை டிரெக்டருக்கு கோல் எடுக்க அவர் சொன்னவர், தம்பி நீங்கள் இப்ப சர்வீஸ்ல இல்லை, அந்த ரெக்கார்டிங் இருக்கு, நீங்கள் அந்த சர்வீஸ்ல இல்ல, உங்களை ஏற்கனவே நாங்கள் இவத்கிரிமேன் சொல்லி கடிதத்தில் அடக்கு, அதாவது சேவாவின் இவத்கிரிமேண்டா சேவையை விட்டு நீக்கி இருக்கிறோம் என்று உங்களுக்கு கடிதம் போட்டிருக்கிறார்கள். இப்போது சொல்லுங்கள் ராசா, சேவையை விட்டு நீக்கி ஒருவன் பாராளுமன்றத்துக்கு போலாமா இல்லையா? முதலாவது. 2வது, 10ஆம் மாதம் 3ஆம் தேதி நான் சிறைக்குள் இருந்தபடி குந்தி இருந்தபடி வெள்ளை பேப்பரில் எழுதி கொள்கிறேன், ஐயா என்னுடைய வேலை வேண்டாம் விட்டு விடுங்கள், நான் பாராளுமன்றத்துக்கு போவதற்குரிய நொமினேஷன் செய்யப்படுறேன். அந்த கடிதம் சிறைச்சாலை ஊழியர்களை கொடுத்து அதுவும் பேராதனை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் மாதம் 29ஆம் தேதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல அப்ப இருந்த செக்ரட்டரி, அதான் சொல்றது, கடவுள் அது அல்லாவா இருக்கலாம், சிவருமானா இருக்கலாம், கடவுள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் எல்லா நேரத்திலையும். இப்போது அந்த செக்ரட்டரி இப்ப வேலையில இல்ல, அவர வேலையை விட்டு நீக்கி இருக்காங்க ராசா, அவர் இப்ப அவுட்.
அந்த கடிதம் என்னிடம் இருக்கிறது. அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பேராதனை வைத்தியசாலையில் எனக்கு அடிக்கப்பட்ட கடிதங்கள் இருக்கிறது. பேராதனை வைத்தியசாலை டிரெக்டர் நீங்கள் வேலையில் இல்லை என்ற கடிதங்கள் இருக்கிறது. என்னுடைய சம்பளம் நிப்பாட்டப்பட்டது. இதை விட வேறு என்ன வேண்டும்? பொதுவாகவே வலிமையான தமிழ் அரசியலில் இருந்து விலகி புதிய அரசியல் களம் தேவை என்பதற்காகவே இம்முறை தமிழர் பகுதிகளிலும் மக்கள் வாக்களித்தார்கள். அப்படியான வாக்குகள் தான் வைத்தியர் அர்ஜுனாவையும் நாடாளுமன்ற உறுப்பினராக்கியது. ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்திக்கும் தமிழர் பகுதிகளில் வெற்றியை தேடிக் கொடுத்தது. இந்த மனமாற்றம் அடுத்து வரவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். எமக்கு தெரிந்தவரை இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சில தமிழ் வெள்ளைவேட்டி அரசியல்வாதிகள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வடக்கு மாகாண சபை முதல்வராகும் கனவில் உள்ளார்கள். மாகாண சபை தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா குதிக்கும் போது அந்த கனவு வெறும் கனவாகவே போய்விடலாம்.